இந்த மீட்டிங்காக நான் ஆண்டோட சமூகத்துல காத்திருந்த போது தேவன் எனக்கு காண்பித்ததான ஒரு காரியங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா, அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய சாரத்தை இழந்து போறாங்க. நம்ம வேதத்துல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்றத நம்ம கிட்ட அவர் தெளிவாக பேச. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா கூட நம்மளுடைய சாரம் குறைஞ்சு போறதுக்கும், நம்முடைய விளக்கு நம்மளுடைய பிரகாசத்தை குறைக்கிறதுக்கும் நமக்கு எதிராக பலவிதமான தாக்குதல்கள் இந்த உலகத்துல நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லி சொன்னா 24 ஹவர்ஸும் 24/7 ஹவர்ஸும் அவன் என்ன பண்றான்னு சொன்னா சத்துருவோடு கூட அவன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். நேரடியாகவும் மறைமுகமாகவும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த யுத்தத்துல பல பேர் என்ன பண்றாங்கன்னா நிக்க முடியாம சோர்ந்து போய் பலவீனப்பட்டு உட்கார்ந்துடுறாங்க. சோ அப்படிப்பட்ட ஜனங்களை பலப்படுத்துறதுக்கும் அவங்களுடைய விளக்க திரி ஏத்துறதுக்கும் அவங்களுடைய பிரகாசம் மங்கி போகாம இருக்கிறதுக்கும் நான் ஒரு சின்ன ஒரு துரும்பா நான் செயல்படணும்னு சொல்லி ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை காண்பித்தாரு. சோ இந்த நாள்ல நான் உங்களோடத்துல நான் பேச வாஞ்சிக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, மத்தேயு 25வது அதிகாரம் 1-5 வசனங்கள் நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். தேவன் நம்மளோட பேசுவார். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். வாங்கி கொள்ள போன போது மணவாளன் வந்து விட்டார். அங்க வாங்கி கொள்ள ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். நமக்கு டைம் இல்லைனால நான் ரொம்ப சீக்கிரமா நான் படிச்சுட்டு போறேன். நீங்க உட்கார்ந்து இந்த காரியங்களை பொறுமையா படிங்க. தேவன் நிச்சயமா நம்மளோட கூட பேசுவார். சோ இதெல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம், சபைகள் அதிகமா நம்ம கேட்கப்படுற ஒரு வசனம்னு சொல்லி சொன்னா, இது ஒரு ஓமையா கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. 10 பேர் மணவாளனை சந்திக்க புறப்பட்டு போனாங்க. அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா, தங்கள் தீவெட்டியோடு கூட எண்ணெயை கொண்டு போனாங்க. புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க, எண்ணெயை கொண்டு போகல. அப்படியே அவங்க அங்க இருக்கும்போது மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தூங்கிட்டாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது, மணவாளன் வருகிறார் போது எல்லாரும் எழுந்து பார்க்கும் போது கூட எண்ணெய் வச்சிருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க விளக்கு அணைய போகும்போது அதை எண்ணெய் ஊத்திக்கிட்டு மணவாளனை பார்க்க புறப்பட்டு போனாங்க. ஆனா எண்ணெய் கூட கொண்டு போகாதவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பரிதாப நிலைமை, அவங்க விளக்கு தீவெட்டி அணைய போகுது. சோ இந்த நேரத்துல என்ன பண்ணுதுன்னு அவங்க பக்கத்துல கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கே கொஞ்சம் தான் இருக்குது, நாங்க தான் எங்களுக்கு யூஸ் பண்ண தேவையானது எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்றாங்க. இவங்க என்ன வாங்க போடும்போது மணவாளன் வந்துட்டாரு, அவங்க போயிட்டாங்க. ஆண்டவரும் பாருங்க ஏதோ பாவம்னு சொல்லிட்டு அவங்கள விடல, டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. சோ இதுதான் நமக்கு தேவன் நமக்கு எழுதி கொடுக்கிற காரியம். இதுல நம்ம எல்லாரும் பாக்குறோம், கர்த்தர் வர போறாரு, ஆயத்தமா இருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சதுதான். ஆனா இதுல ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்திக்கான தலைப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, அணைந்து போகும் தீவெட்டிகள், lamps are going out அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்குது. அதாவது அணைந்து போகும் தீவெட்டிகள், அதை குறிச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நமக்கு கிளியரா அந்த ஓமையை நமக்கு கிளியரா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு பிக்சரு. நம்ம இதை பார்த்தோம்னா நமக்கு கிளியரா புரியும். என்னன்னு சொல்லி சொன்னா, தீவெட்டிகளை எதற்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அந்த அணைந்து போகும் தீவெட்டிய நம்மளுடைய வாழ்க்கைக்கு நேரா நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்.
அநேக வேளையில நம்மளுடைய வாழ்க்கை கூட நாளுக்கு நாள் ஒரு தீவெட்டி போலதான் அது குறைஞ்சிக்கிட்டே வருது. நமக்கு ஏஜ் ஆக 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 நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய பரம தேசத்தை நோக்கி நம்ம என்ன பண்றோம் போயிட்டு இருக்கிறோம். அது நம்ம வாழ்க்கையை பத்தி பேசலாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை குறித்து பேசலாம். அது தீவெட்டி அபிஷேகம் நமக்குள்ள எரியா அணையாம அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு நாள் என்ன பண்ண கூட அணைய நம்ம விடக்கூடாது. அப்புறம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், நிச்சயமாகவே நம்மளுடைய ஊழியம் தொடர்ந்து இயேசுடைய வருகை வரை அது ஓடிட்டே இருக்கணும். அது அணைஞ்சு போகக்கூடாது, நின்று போகக்கூடாது. அதுக்கப்புறமா தேவனோடு கூட நம்ம வைத்திருக்கிற அன்பு, இதை கூட என்ன பண்ணலாம், அந்த தீவெட்டிக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா, நீங்க வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு எபேசு சபை பார்த்து, ஆதியில கொண்டு இருந்த அன்பு நீ விட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா, அன்பான அவங்களுடைய தீவெட்டி என்ன பண்ணிருக்குது, அணைஞ்சு போயிருக்குது நாள் ஆக ஆக. அது பாத்தீங்கன்னு சொன்னா, தேவனோடுக்குள்ள உள்ள உறவு நெருக்கம், அதாவது தேவனு கூட நம்ம எவ்வளவு நெருங்கி இருந்தோம் ஒரு காலத்துல, இப்ப எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல இயேசுக்காக எதவனா இழக்க நம்ம ஆயத்தமா இருந்தோம். ஆனா இப்ப எப்படி இருக்கிறோம், நாம எதை வேணா விடாம இருப்போம். ஆனா இயேசு உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். அப்படிதான் நம்ம நிலைமை இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆத்தும ஆதாயம், அதை நம்ம பார்க்கலாம். ஆண்டோடத்துல ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, ஊழியம் செய்யணும், டாக்ஸ் கொடுக்கணும், ஏதாச்சும் பண்ணணும் ஒரு ஆத்துமா தாவம் நம்மளுக்கு இருந்துச்சு. அழிஞ்சு போய் கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களை குறிச்சான அந்த ஆதங்கம் நமக்குள்ள என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு ஒரு தீவெட்டியை போல. ஆனா நாள் ஆக ஆக அதுவும் என்ன ஆச்சுன்னா அணைஞ்சு போச்சு. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொரு விஷயம் சொன்னா, இந்த தீவெட்டியை கடைசியா முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். என்னன்னு சொன்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள அனல். சோ அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். நிச்சயமாவே இந்த ஓமை நமக்கு அதை தான் சொல்லுது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணோம், ஒரு நாள் தேவனோடு கூட நெருங்கி இருந்து நம்ம தேவனுக்காக தகன்னு நம்ம எரியிற ஒரு விளக்கா இருந்தோம். நம்ம தகன்னு ஒரு விளக்க மாதிரி நம்ம எரியும் போது, எந்த ஒரு காத்தடிச்சாலும், எந்த ஒரு பூச்சி அது அந்த அனலை தடுக்க பார்த்தாலும், இந்த அக்னியானது அது கொழுந்து விட்டு எரியறதுனால எப்பேற்பட்ட காத்தடிச்சாலும் அதை அணைக்க முடியல. எப்பேற்பட்ட விலங்குகள் சேதப்படுத்தினாலும் அதை முடியாம நம்ம ஒரு காலத்துல தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிறதான ஒரு மக்களா நம்ம இருந்தோம். ஆனா நாள் ஆக ஆக நமக்கு சோதனை வர 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 நம்ம நடக்க நம்ம பிரச்சனைகளை சந்திக்க சோதனைகளை சந்திக்க நம்ம அறியாமையே நம்மளுடைய தீவெட்டிகளை நம்ம என்ன பண்றோம்னா அணைய விட்டுடுறோம். இதுதான் முக்காவாசி ஜனங்களுக்கு நடக்குது. முக்கியமா என்னுடைய வாழ்க்கையில நான் ஃபேஸ் பண்றேன், அதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சோ அதை குறித்து தான் நான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு உங்களிடத்துல பேச போறேன். சோ இந்த தீவெட்டியை நம்ம இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரீசன் நம்ம பார்க்கலாம். ஏன் அவர்கள் தீவெட்டி அணைந்து போனது, நிச்சயமா அதை நம்ம உட்கார்ந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். சோ அதை பார்த்தோம்னு சொன்னா ஒரு 4 முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் பேச போறேன். என்னன்னு சொன்னா, முதல்ல தேவனை குறித்துதான தெளிவான அறிவு இல்லாததுனால அவங்களுடைய தீவெட்டி அணைஞ்சு போச்சு. ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, அவங்க எல்லாமே கிறிஸ்தவங்க தான், தேவனை மீட் பண்ண போனவங்க தான், அவங்க எல்லாமே தேவனை சந்திக்கணும்னு ஒரு ஆயத்தத்தோடு கூட போனவங்க தான், தீவெட்டி எடுத்துட்டு போனவங்க தான், தேவன் அவங்க யாருன்னு தெரியும். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, தேவனை குறித்துதான தெளிவான அறிவு இல்லை. இன்னைக்கு நாம கூட கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். பல நேரத்துல நான் என்ன சொல்றேன், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இருந்தா கூட பல நேரத்துல தேவனை குறித்துதான ஒரு தெளிவான அறிவு நமக்கு இல்லாம இருக்குது. இந்த வசனத்தை பார்த்தோன்னு சொன்னா நமக்கு புரியும். ஏசாயா 1:3 ஆண்டவர் பேசுறாரு, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றா. இங்க பாருங்களேன், ஆண்டவர் ஏசாயா மூலமா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுறாரு. ஏசாயா மிடில்ல வந்தாரு, ஸ்டார்டிங்ல வரல, மிடில்ல லாஸ்ட் எண்டிங்ல வராரு. பாபிலோனுக்கு முன்னாடி அவர் வராரு. அப்ப இத்தனை வருஷம் இந்த ஜனங்க தாவீதை பார்த்தாங்க, சவுலை பார்த்தாங்க, சாமுவேலை பார்த்தாங்க, மோசையை பார்த்தாங்க, எல்லாம் ஆண்டவர் பார்த்த ஜனங்க தான். ஆனா ஆண்டவருக்கு நல்ல அறிமுகமான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்துக்கு அறிவு இல்ல, உணர்வு இல்லைன்னு சொல்றாரு. இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், நீங்க யோசிச்சு பாருங்களேன். தேவனோடு கூட நடக்கிற ஜனங்களை பார்த்து அவர் சொல்றாரு,
அவங்களுக்கு அறிவு இல்ல, உணர்வு இல்ல. இந்த அறிவில்லன்றத நீங்க தவறா எடுத்துக்கொள்ள வேணாம். என்னன்னா அவங்க முட்டாள் சொல்றாரு, அப்படி கிடையாது. என்னன்னு சொல்லி சொன்னா, தேவனை குறித்துதான் அறிவு இல்ல. இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது உங்களுக்கு கிளியரா நமக்கு புரியும். இஸ்ரவேல் டஸ் நாட் நோ, மை பீப்புள் டு நாட் கன்சிடர். என்ன அவங்க சட்டை பண்ண மாட்டாங்க, என்ன அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுதான் அவருடைய ப்ராப்ளமா இருக்குது. இங்க அறிவில்லன்னு முட்டாள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல. உணர்வு இல்லைன்னு சொல்லி சொன்னா என்ன அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நான் எப்படிப்பட்ட ஆண்டவர், நான் என்ன செய்ய விரும்புறேன், நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு தான் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. இந்த கன்னிகைகள் கூட 5 கன்னிகைகள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு தேவனை குறித்ததான ஒரு தெளிவான அறிவு இல்ல, ஆனா தேவனை பார்க்க இவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு நாம கூட தேவனை குறித்துதான ஒரு தெளிவான அறிவு நமக்கு இல்ல, இருந்தா கூட நம்ம என்ன பண்றோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ இப்படிப்பட்ட ஒரு அறியாமையில நம்ம வாழக்கூடாதுன்னு தான் இந்த நாள்ல நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். பாருங்களேன், நமக்கு தேவனை குறித்துதான ஒரு தெளிவான அறிவு நமக்கு வேண்டும். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்ய போகிறார், என்ன செய்ய விரும்புகிறார், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் என்ன செய்கிறார். ஒருவேளை என் தேவனை நான் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்துல நான் அவரை புரிந்து கொள்ளாம இருப்பேன்னு சொல்லி சொன்னா நான் இழந்து போயிடுவேன், நான் காரியங்களை கோட்டை விட்டுருவேன், நான் என்ன பண்றேன், அவரோடு கூட நடக்கிற அந்த திட்டத்தை நான் என்ன பண்றேன், ஸ்பாயில் பண்றேன். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்பட்டுட்டோம். நம்மளுடைய தேவன் வாக்கு மாறாதவர். எப்படிப்பட்டவர், வாக்கு மாறாதவர். அவர் வரனா கரெக்டா வந்துடுவாரு, வரனா கரெக்டா வந்துடுவார். டிலே பண்றாரு ஏன்னு சொன்னா அதுவும் காரணம் தான். அவர் வரனா கரெக்டா வந்துடுவார். இதை செய்யறேன்னா கண்டிப்பா செஞ்சிடுவாரு. இது எனக்கு பிடிக்காதுன்னா அவருக்கு பிடிக்காது, இதை விட்டுடுன்னா விட்டுடு, அவ்வளவுதான். நம்ம அவர்கிட்ட போராடவே முடியாது. அவர் பொய் சொல்ற ஒரு ஆண்டவர் கிடையவே கிடையாது. அவருக்காக நம்மளதான் நம்ம மாத்திக்கொள்ளணுமே தவிர நமக்காக ஒரு நாள் அவரை மாத்திக்க மாட்டாரு. சோ இதுதான் ஆண்டவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய தேவன் நியாயாதிபதி. எப்படிப்பட்ட தேவன், நியாயாதிபதி. இதை நம்ம வாழ்க்கையில கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த 5 கன்னிகைகள் வந்தாங்க, காத்திருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஆனா அவர் விட்டுட்டாங்க. அவர் திருப்பி உள்ள கூப்பிடல. அவர் சொன்னாரு உங்களை அறியேன் அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, ஷார்ட்டா முடிச்சுட்டாரு. சோ இந்த தேவன் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை ரைட்ல போக சொல்றாரா, நம்ம லெஃப்ட்ல போயிட்டு ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர்ல ரைட்ல போக சொல்றாரா, நம்ம ரைட்ல தான் போனோம். ஆண்டவர் நம்மள லெஃப்ட்ல போக சொல்றாரா, லெஃப்ட்ல தான் போனோம். இதை நம்ம பண்ணாம இருப்போம்னு சொல்லி மாத்தி நம்ம பண்ணுவோம்னு சொல்லி சொன்னா நிச்சயமா நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை கோட்டை விட்டுருவோம். எல்லா விதத்தை காட்டிலும் தேவன் நியாயாதிபதி. அவர் சகலத்தையும் நியாயத்துல கொண்டு நிறுத்துகிற தேவன். நம்ம பண்ற எல்லா விஷயத்தையும் அவர் நியாயத்துல கொண்டு நிறுத்துவார். இந்த அறிவு நம்ம இருக்குன்னு சொல்லி சொன்னா நம்ம அவருக்கு முன்னாடி பயப்படுவோம். அவருக்கு முன்னாடி அவருடைய திட்டத்தை நம்ம முக்கியம் கொடுப்போம். அந்த வசனம் சொல்ற மாதிரி நாம நம்முடைய தேவனை கன்சிடர் பண்ணுவோம். ஒரு ஸ்டெப்பும் எடுக்கும் போது, ஒரு முடிவை நம்மளுடைய வாழ்க்கையில எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அவரை கன்சிடர் பண்ணுவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ரெண்டாவது என்ன, அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா தங்களுடைய பலவீனங்களை குறித்த அறிவு அவங்களுக்கு இல்ல. யோசிச்சு பாருங்களேன், நாம ஒரு லேம்பை நம்ம எடுத்துட்டு போறோம், இது எவ்வளவு நேரத்துக்கு நிக்கும், இது நின்னுச்சுன்னா நம்ம என்ன பண்றது, இந்த அறிவு அவங்களுக்கு இல்ல. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில நடந்து வந்திருக்கிற நமக்கு கூட நம்மளுடைய பலவீனம் குறித்துதான அறிவு நமக்கு வேணும். நான் உங்களுக்கு வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆதியாகமம் 6:3. இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, என் ஆவி போராடாதுப்பா மனுஷன் கூட. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் மாம்சம் தானே ஆன்றாங்க. ஷார்ட்டா முடிச்சுட்டாரு. என்னன்னு சொல்லி சொன்னா அவன் யாரு, மனுஷன், ஒரு மாம்சம் அப்படின்னு முடிச்சுட்டாரு. என்னன்னு சொல்லி சொன்னா இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இந்த பரலோக தேவன் நம்மள ஒரு மாமிசமான மனிதர்களா தான் படைச்சிருக்கிறாரு. இந்த மாமிசமான மனிதன் என்ன, இதோட காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லாமே ஒரு மண்ணில இருந்து உருவாக்கப்பட்டவங்க. நம்மளுடைய சொந்த பலத்தினால, நம்மளுடைய சொந்த முயற்சினால நம்ம ரொம்ப தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட முடியாது. நம்மளுடைய தீவெட்டியை பிரகாசிக்க வைக்க முடியாது. இங்க என்னன்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய மாமிசம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமா விழுந்துருவோம், சீக்கிரமா தோத்து போயிடுவோம், சீக்கிரமா சோர்ந்து போயிடுவோம், சீக்கிரமா பலவீனம் ஆயிடுவோம். இதுதான் நம்மளுடைய வீக்னஸ். ஆண்டவர் இந்த வீக்னஸோட தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அவங்க அந்த லைட்டை கொண்டு போனாங்க, அது கொஞ்ச தூரம் எரியறதுக்கான பிரகாசம் தான், அந்த ஆயில் தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. அதுக்கு மேல அவங்க கிட்ட ஆயில் என்ன பண்ணல இல்ல.
சோ நம்மளுடைய வாழ்க்கையில கூட என்னன்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய மாமிசம் பலவீனமா இருக்கிறதுனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த தேவனை விட்டு விலகி வர்றதுக்கு நமக்கு வேற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னா, ஒரு மாமிசமான பலவீனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மாம்சம் ரொம்ப பலவீனமானது. இது என்னைக்கும் தேவனோடு கூட நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்கணும். சோ அப்படிப்பட்ட பலவீனங்கள் முதலாவது நாம கண்டுபிடிக்கணும். என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் எல்லாரும் ஆவிக்கிற வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா, அப்பேற்பட்ட பவுல என்ன எழுதுறாருன்னு சொல்லி சொன்னா, என்னுடைய பலவீனங்களை குறிச்சு நான் பெருமைப்படுறேன், நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய கிருபை அதுல இறங்கும்படிக்கு நான் என்ன பண்றேன், அதை அவர் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் அழகா சொல்லி முடிக்கிறாரு. அப்பேற்பட்ட பவுலுக்கு அந்த நிலைமான நம்மளுடைய விஷயங்கள் யோசிச்சு பாருங்களேன். சோ இந்த மாமிசத்தோடு கூட நம்ம வாழறதுனால நமக்கு தோல்வி வரும், சோறு வரும், பலவீனம் வரும், நம்ம விழுவோம், திருப்ப எழுந்துப்போம், விழுவோம், திருப்ப எழுந்துப்போம். சோ இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் நமக்கு கொடுக்கப்பட்டதுனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதை எப்படி நம்ம சரி பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை பாருங்களேன். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இங்க சொல்றாரு, அவன் இங்கிலீஷ்ல அவனை மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம், அவனை கேர் பண்றதுக்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்களேன், இந்த தேவனுக்கு முன்னாடி நம்மளுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம், நம்ம ஒண்ணுமே இல்லை அவருக்கு முன்னாடி. சோ இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான மாம்சத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம்னு நம்ம என்ன பண்ணோம் பாத்துக்கணும். ஒருவேளை அவரோடு கூட நடக்கும் போது நமக்கு சோறு வருதா, நிச்சயமா வரும். பலவீனப்படுவோம், விழுறோமா, கண்டிப்பா வரும். ஏன்னு சொல்லி சொன்னா, இந்த மாம்சம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த மாம்சத்தை நான் எப்படி ஜெயிக்கிறது, இந்த மாம்ச பலவீனத்தை நான் எப்படி சரி பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்மள தேவனோடு கூட கனெக்ட் பண்றதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஆப்ஷன். என்னைக்கு நம்ம தேவனோட கனெக்ட் ஆகுறோமோ அன்னைக்கு தான் நம்ம பலப்படுவோம். தேவனோடு கூட நம்மளை கனெக்ட் பண்ணலன்னு சொல்லி சொன்னா நம்ம இன்னும் சோர்ந்துதான் போவோம். நம்மளுடைய விளக்கு கொஞ்சம் தூரம் எரியுதா, அது கொஞ்சம் தூரம் தான் ஓடுன்ற அறிவு நமக்கு இருக்கணும். நிச்சயமாவே இதை சப்ஸ்டிட் பண்றதுக்கு நமக்கு ஆயில் தேவை. அது என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம கொஞ்சம் தூரம் ஓடுறோமா, ஒரு பலவீனமா இருக்குதா, நம்ம விழுந்து போற நிலைமை நமக்கு யோசிக்கிற மாதிரி இருக்குதா, உடனே கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடிடணும், உடனே கர்த்தரை நம்ம சார்ந்துக்கணும், உடனே கர்த்தரை நம்ம பிடிச்சிக்கணும். இல்ல அந்த கர்த்தரோட சமூகத்தை நம்ம போகாம இருப்போம், தேவனோடு கூட நம்ம இணைக்காம இருப்போம்னு சொல்லி சொன்னா, இந்த பலவீனம் நமக்குள்ள பெருசாயி தேவனை விட்டு பிரிஞ்சு வந்து கடைசியில ஒரு டோரை மூடுற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துரும். சோ நம்ம அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோம். சோ இந்த தேவனோடு கூட நம்மளை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை கனெக்ட் பண்ண நம்ம கத்துக்கணும். நம்ம விழுந்து போனா கூட, நம்ம சோர்ந்து போனா கூட நம்ம தயங்காம தேவனுடைய சமூகத்துல போனோம். நான் வாலிப பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னன்னு சொல்லி சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் விழுந்து எழுந்தா நான் கத்துக்கிட்டேன். நான் ஒண்ணு பெரிய பரிசுத்தவானம் இல்ல, நான் ஒரு நாள் என்ன பரிசுத்தவான் நான் சொல்ல போறதும் கிடையாது. தேவன் அப்படிதான் நடத்தினாரு. அதுல இன்னைக்கு என்ன கத்து கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னா, விழும்போது நீ என்ன பண்ற, எழும்போது நீ என்ன பண்ற. விழும்போது தேவனுடைய சமூகத்துக்கு ஓடுறியா, எழும்பும் போது தேவனுடைய சமூகத்துக்கு ஓடுறியா. அதுதான் நீங்க பாருங்களேன், நம்மளுடைய பலவீனத்து நிமித்தமா தேவனுடைய சமூகத்தை நம்ம போகாம இருப்போம்னு சொல்லி சொன்னா, இந்த உலகத்துல நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆப்ஷன் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, வேற எங்கன்னா நமக்கு எதனா ஆப்ஷன் இருக்குதா? தேவனை விட்டா வேற ஒண்ணுமே கிடையாது. சோ என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா, நம்ம அனுதினமும் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம தேவனோட நம்மளை கனெக்ட் பண்ண நம்ம என்ன பண்ணோம் கத்துக்கணும். அவரோடு கூட சேர்ந்து வாழ நம்மள என்ன பண்ண நம்ம பழக்க வைத்துக் கொள்ளணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படணும், கர்த்தருடைய மகிமைப்படுவதாக. சோ அந்த ஆயில் அவங்களுக்கு இல்லைன்னும் போதே ஒரு அறிவு அவங்களுக்கு வரணும். இது கொஞ்சம் தூரம் தான் நமக்கு எரியும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு அறிவு நமக்கு இருக்கணும். அதே மாதிரிதான் நமக்கு ஒரு மாம்சம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது எல்லா நாளும் ரொம்ப பலனா இருக்காது. இது என்னைக்கு இருந்தாலும் மக்கார் பண்ணும், இது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு டேஞ்சரா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, கர்த்தரோடு நம்மளை இணைக்கிறதுல நம்மளை பிராக்டிஸ் பண்ணிக்கணும், நம்மள என்ன பண்ணோம் பழக்க வைத்துக் கொள்ளணும். தேவனை நாம மகிமைப்படுவதாக. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த 5 பேருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, அபிஷேகத்தை குறித்துதான் அறிவு இல்லை. இன்னைக்கு சபையில கூட தேவ பிள்ளைகள் மத்தியில கூட அநேகருக்கு இந்த அபிஷேகத்தை குறித்த அறிவு இல்லை. நான் உங்களுக்கு சொல்ற வாலிப பசங்க நான் சொல்றேன், அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி வரையும் இந்த கவியோட வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா,
சத்ரு விளையாடுற ஒரு பிளே கிரவுண்ட் தான். நான் அது உங்களுக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். என்னுடைய மைண்ட் எப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பிசாசு விளையாடுற ஒரு பிளே கிரவுண்டு. அவன் உள்ள வருவான், என்ன வேணா புத்திக்கு போடுவான், என்ன வேணா பண்ணுவான், அவன் பாட்டுன்னு போயிடுவான். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னால அதை அடக்கி ஆள முடியாது, என்னால அதை ஓவர் கம் பண்ண முடியாது. ஆனா என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ அன்னைக்குதான் எனக்கு அதை கண்ட்ரோல் பண்றதான, அதை அடக்கி ஆளக்கூடியதான ஒரு பக்குவத்தை எனக்கு ஆவியானவர் மாத்திரம் தான் கொடுத்தாரு. அவரோட பலன் மாத்திரம் தான் எனக்கு உதவி செஞ்சுது. உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். புழல்ல நாங்க வந்து ஒரு கிரவுண்ட் ஒண்ணு இருக்கும், ஃபுட்பால் கிரவுண்டு. சின்ன வயசுல இருந்து அங்கதான் நாங்க விளையாடுவோம். அங்க நிறைய மணல் கொட்டி வச்சிருப்பாங்க, அதுல விளையாடுவோம். சில நேரத்துல ஃபுட்பால் விளையாடும் போது அந்த நாட்கள்ல ஷூ எங்களுக்கு இல்ல, வெறும் காலில் தான் நாங்க விளையாடுவோம். சில நாட்கள் விளையாடும் போது பார்த்தோன்னா பாட்டில் வந்து அங்க உடைச்சு அப்படியே சின்ன சின்ன பீஸா வச்சிருப்பாங்க. எங்களுக்கு தெரியாது. பல நேரத்துல விளையாடும் போது கால் வந்து கிழிச்சுக்கும். அப்ப என்ன ரீசன் சொல்லி பார்த்தோன்னா, அந்த ஃபுட்பால் கிரவுண்டை சுத்தி காம்பவுண்ட் இல்ல. யார் வேணா உள்ள வருவாங்க, யார் வேணா போவாங்க. நாங்க விளையாடிட்டு போற அடுத்த செகண்ட் என்ன பண்ணான்னு, நைட்டு என்ன பண்ணுவாங்க, குடிக்கிறதுக்கு ஆளுங்க உள்ள வருவாங்க. அவங்க உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு அந்த பாட்டில அங்க உடைச்சிட்டு போயிடுவானுங்க. இது வந்து பல காலமா நடந்துச்சு. நாங்க சின்ன பசங்க விளையாடுவோம், காலில் இந்த மாதிரி எதனா அடிபட்டுரும். பெரியவங்க வந்து விளையாடுவாங்க, அவங்க பூட்ஸ் எல்லாம் போட்டு விளையாடுவாங்க. ஆனா அவங்க கீழே விழுந்தாங்கன்னா கையில அவங்களுக்கு கீழ்ச்சிக்கும் அடிபடும். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. யாரும் அவங்கள சமாளிக்க முடியல. நைட்ல யார் வரா யார் போறான்னு தெரியல. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, சேர்ந்து பேசி எம்எல்ஏ கிட்ட பேசி அவங்க கிட்ட பேசி எல்லாரும் காசு போட்டு ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் என்ன பண்ணாங்க, போட்டாங்க. ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் போட்டு அது ஒரு கேட் போட்டு நைட்டு 8 மணி 10 மணி ஆனா அந்த கேட்டை போட்டுட்டு சாவி ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த இடம் பாதுகாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த மணல்ல நாங்க எல்லாம் நல்லா விளையாடினோம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும். ஆவியானவர் நமக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்முடைய சிந்தனையில, நம்மளுடைய சரீரத்துல எந்த பழக்கம் வேணா வரும், எந்த சிந்தனை வேணா வரும், எந்த தப்பான காரியம் வேணா வரும். நாமள அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பிளே கிரவுண்ட் மாதிரிதான் யார் வேணா வந்து போவாங்க. ஆனா என்னைக்கு அதுல வால் போடப்பட்டதோ, என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதுல வந்தாரோ, அபிஷேகம் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு தான் ஒரு கண்ட்ரோல் வந்துச்சு. இவங்க தான் உள்ள வரணும், இந்த சிந்தனை தான் உள்ள வரணும், இந்த சிந்தனை வரக்கூடாது, இந்த பழக்கம் தான் வரணும், இந்த பழக்கம் வரக்கூடாதுன்ற கண்ட்ரோல் வந்து நாங்க டேக் ஓவர் பண்ண மாதிரி கர்த்தர் வந்து நம்மள டேக் ஓவர் பண்றாரு. அதுதான் அபிஷேகத்து குறித்ததான ஒரு விளக்கம். சோ இந்த ஜனங்களுக்கு என்னன்னா அபிஷேகத்தை குறித்ததான அறிவு இல்ல. நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரோமர் 8:9 சொல்லுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆண்டவர் இங்க தெளிவா எழுதுறாரு, நீ அபிஷேகம் பெறாம இருப்பன்னு சொல்லி சொன்னா, நீ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாம இருப்பன்னு சொல்லி சொன்னா, நான் சொல்றேன் உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப 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 பரிதாபம். நீ ஜெபிப்ப, நீ கதறுவ, என்னால இது முடியலையே, என்னால இது பண்ண முடியும், என்னால இதை செய்யாம இருக்க முடியலையே, என்னால இதை விடுதலை பெற முடியலையேன்னு சொல்லி நீ கதறுவ. உனக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் உன்னால செய்ய முடியாது. நீ அதுக்கு அடிமைப்பட்டிருப்ப. ஆனா என்னைக்கு ஆவியானவர் உள்ள வராரோ அவர் என்ன பண்றாரு, அவர் வாசம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவர் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அவர் இன்சார்ஜா அவர் என்ன பண்றாரு, மாறுறாரு. நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஜனங்களுக்கு வந்து இந்த தீவெட்டி வந்து ஒரு அபிஷேகத்தை தான் குறிக்குது. காலம் பொல்லாத காலம் வருது, பொல்லாத சூழ்நிலை வருது. முன்ன இருந்த மாதிரி இப்ப இல்ல. முன்ன இருந்த மாதிரி சோதனை இப்ப ரொம்ப அதிகமா இருக்குது வாலிப பசங்களுக்கு. முன்ன இருந்த மாதிரி இப்ப இல்ல. முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன பீடி பிடிக்குதுன்னா கூட மாந்தோப்புக்கு உள்ள போனோம், எவனும் பார்க்காத இடத்துக்கு போனோம். என்ன பண்ணோம், அங்க சிகரெட் பிடிச்சிட்டு பீடி பிடிச்சிட்டு என்ன பண்ணோம், அதை எங்கன்னா போட்டுட்டு வரணும். ஆனா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குது. முன்னாடி எதனா படம் பார்க்கணும், எதனா வந்து பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம், தியேட்டருக்கு ஓடுவாங்க, யாருக்கும் தெரியாம அங்க போவாங்க இங்க போவாங்க. ஆனா இப்போ எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாமே இது ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லி சொன்னா பாவம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. சோ பாவம் பெருக 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 அவங்களுக்குள்ள சோர்வு வர வர அந்த அந்த 5 கன்னிகைகள் போய் இருக்கும் போது அந்த நேரத்துல கர்த்தர் வர தாமதமாக தாமதமாக சூழ்நிலை எல்லாம் மாற ஆரம்பிக்குது. அவங்களுடைய அபிஷேகம் என்ன பஞ்சு குறைஞ்சு போகுது. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கலாம்,
ஆனா அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆவியானவரை நம்ம வந்து மட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எது மூலியமானா நம்மளுடைய பாவத்தின் மூலியமா. நல்ல கவனிங்க, இந்த வசனம் சொல்லுது ஆவியானவர் நம்ம வாசமா இருக்க வேண்டும். அதாவது என்னன்னா, அவர் வந்து உலாவ வேண்டும், அவர் வந்து ஜீவன் உள்ளவரா இருக்க வேண்டும், அவர் வந்து ஆக்டிவா இருக்க வேண்டும். அதுதான் வந்து அந்த வசனம் சொல்லுது. அவர் வந்து வாசம் பண்ணணும், அவர் வந்து தங்கி இருக்கணும். அப்பதான் நமக்கு விடுதலை, இல்லைன்னா நமக்கு விடுதலை இல்ல. ஏதோ 2008 அபிஷேகம் பண்ணிட்டு இப்போ அபிஷேகம் பெற்றிருக்கிறியா, ஆவியானவர் விட்டுட்டியான்னு சொன்னா விடல. என்னைக்கு அபிஷேகம் பெற்றனோ அன்னில இருந்து அந்த ஆவியானவர் என்னட்டு வெளியே போகாத அளவுக்கு நான் என்ன பண்ணேன், என்ன மீண்டும் மீண்டும் போய் அவர் இடத்துல பண்ணேன், என்னை புதுப்பித்து கொண்டேன். அதுதான் சீக்ரெட் ஆவி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல. நம்ம அபிஷேகம் பெற்றா கூட நம்ம என்ன பண்ணோம், அதை புதுப்பித்து கொள்ளணும் தினமும் தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு. இந்த வசனம் பாருங்களேன், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. நல்லா கவனிங்க, அதாவது லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரு, நடத்துறாரு. நல்லா பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரு, நடத்துறாரு, லீட் பண்றாரு. அந்த அந்த பர்சனை வந்து என்ன பண்றாரு, டேக் ஓவர் பண்றாரு. சோ அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு விடுதலையான வாழ்க்கை. நான் எப்போ அபிஷேகம் பெற்றேன்ப்பா, ஆனா இப்போ எனக்கு அபிஷேகத்துக்கு சம்மதமே இல்ல, ஆவியானவர் என்னைக்கோ போயிட்டாரு என்னை விட்டு, அது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல, அப்படின்னு தான் நம்ம செத்து போயிட்டோம்னு சொல்லி அர்த்தம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல. ஆனா இங்க வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள அசைவாடி, கவி நீ வந்து இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இந்த காரியத்தை நீ செய்யணும், இதை செய்யக்கூடாது, இந்த வழியில நீ போனா இந்த வழியில போக கூடாதுன்னு ஒரு அனுதினமும் நமக்கு அவரை நடத்தும் போதுதான் நமக்குள்ள என்ன வரும்னு சொல்லி சொன்னா, தேவனோடு கூட நடந்து அந்த சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். ஒருவேளை ஆவியானவரை நம்ம விட்டுருவோம்னு சொல்லி சொன்னா நம்மளால நிச்சயமா அவருடைய சித்தத்தை செய்யவே முடியாது. ஆவியானவர் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது, ஆவியானவர் இல்லாம பரிசுத்தமா வாழ முடியாது, ஆவியானவர் இல்லாம பாவத்தை ஜெயிக்க முடியாது, ஆவியானவர் இல்லாம நம்மளால சமாதானமா இந்த உலகத்துல வாழவே முடியாது. நமக்கு ஆவியானவரோட அபிஷேகம் தேவை. இந்த கன்னிகைகள் வாழ்க்கையில இந்த அபிஷேகம் குறையும் போது கர்த்தர் வந்துட்டாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஆவியானவரை அதிகப்படுத்தி வச்சிருக்கிறோமா, நம்ம அனுதினமும் தேவ ஆவியானவரை புதுப்பித்து வச்சிருக்கிறோமா, நம்மளுடைய வாழ்க்கையில ஆவியானவரை வெளியரங்கமா கிரியை செய்து நம்ம விட்டு இருக்கிறோமா, நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். சில நேரத்துல ஆவியானவர் சொல்லுவாரு, இந்த மன்னிப்பு கேளு, இந்த காரியத்தை குறிச்சு மன்னிப்பு கேளு, இந்த காரியத்தை குறிச்சு என்னோட சமூகத்துல அறிக்கை பண்ணு, இந்த காரியத்தை விட்டுரு, இது உனக்கு தேவையில்ல, இந்த அப்ளிகேஷன் நீ டெலிட் பண்ணு, இந்த ஃப்ரெண்டு கான்டாக்ட் நீ என்ன பண்ண பிளாக் பண்ணு, இது உன்னை பாவத்துக்குள்ளா கொண்டு போயிடும், இதை பிளாக் பண்ணுன்னு சொன்னா நம்ம அந்த ஆவியானவரை செயல்படுத்த விட்டு நம்ம அதுக்கு கீழ்ப்படியணும். இல்ல ஏசப்பா, ஆவியானவரே எனக்கு இருக்கணும், இந்த பாவமும் எனக்கு இருக்கணும், இந்த பர்சனும் எனக்கு இருக்கணும், இந்த தேவையில்லாத அப்ளிகேஷன் இந்த கான்டாக்ட் இதெல்லாம் எனக்கு இருக்கணும் ஏசப்பான்னு சொல்லி சொன்னா ஆவியா நம்மளை விட்டுட்டு போயிடுவாரு. இதுதான் அந்த ஜனங்களுக்கு நடந்தது. தாமதம் ஆக ஆக அவங்களுடைய தீவெட்டி என்ன ஆச்சுன்னா அணைஞ்சு போச்சு. இதோட நாம் மகிமைப்பட்டுட்டோம். இப்படி நம்ம தொடர்ந்து பாவம் செய்வோம்னு சொல்லி சொன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்பட்டு நம்மளை விட்டு வெளியே போயிடுவாரு. எப்படி சிம்சோனுடைய வாழ்க்கையை விட்டு அவர் வெளியே போனாரோ நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் வெளியே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சோ நம்ம என்ன பண்ணோம், ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் நான் சொல்றேன், ஒரு 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 பலவீனமான மாம்சம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதோடு கூட பலமான ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. சில நேரத்துல இந்த பலவீனமான மாம்சம் நம்மளை கீழே தள்ளும், அப்ப நான் ஆவியானவர்களுக்கு போய் நம்மளை புதுப்பித்து நம்ம எழுந்து நிக்கணும். பல நேரத்துல இந்த மாம்சம் நம்மளை தடுமாற செய்யும், மறுபடியும் ஆவியானவர்கிட்ட போய் நம்ம புதுப்பித்துக் கொள்ளணும். இந்த ஆவியானவர் என்ன பண்ணா, இந்த மாம்சத்தை ஆளுகை செய்ய, இந்த மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ண நம்ம என்ன பண்ணா விடணும். இதுதான் உண்மையான ஜெயமுள்ள வாழ்க்கை. இதோட நாம் மையப்பட்டுட்டோம். டைம் நமக்கு முடிய போகுது. கடைசியா ஒரு பாயிண்ட் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த கன்னிகைகளுக்கு காலத்தை குறித்துதான் அறிவு இல்லை. அவங்க சோர்ந்து போறதுனால தூங்கிட்டாங்க. கர்த்தர் வரப்போறது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த வசனத்தை பாருங்களேன், பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான்னு நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனால இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இங்கிலீஷ்ல பாருங்களேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். லிட்டில் சில்ட்ரன், இட் இஸ் த லாஸ்ட் hour. மேல சொல்றாரு கடைசி காலம்னு சொல்றாரு, ஆனா கீழே பாருங்களேன் லாஸ்ட் hour, கடைசி மணி நேரம். நீங்க யோசிச்சு பாருங்க, யோவான் அந்த அதிகாரத்தை எப்ப எழுதினாரு, இயேசுடைய 4 வயசுல ஆரம்பிச்சாரு, 30 வயசுல மறிச்சாரு, 34, அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஊழியம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சுமார் ஒரு 50, ஒரு கிபி 50 இல்ல 100லயே வச்சுக்காங்களேன். இப்ப என்னது, அப்பவே அவர் கடைசி காலம் எழுதிருக்காருன்னா இப்போ
எப்பேற்பட்ட காலத்துல நம்ம வந்து நிக்கிறோம்? என்னை பொறுத்தவரையும் நம்ம லாஸ்ட் செகண்ட்ஸ்ல வந்து நிக்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னா, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 நாளை போல, 1000 நாள் ஒரு நாளை போல, அவரோட கால்குலேஷன் வந்து அந்த மாதிரி. அப்ப 1000 நாளா அவரு 1000 வருஷமா கால்குலேட் பண்றவருக்கு கடைசி மணி துளிகளை நம்மள வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு. யாருக்கு தெரியும், நாளைக்கே கூட ஆண்டு வந்தாலும் வந்துடலாம். சோ நாம எப்படி இருக்கிறோம்? கடைசி மணி துளிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம எப்படி இருக்கிறோம்? நாம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? இப்ப எப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நம்ம அப்படியே தான் இருக்கிறோமா? இல்ல இத்தனை வருஷத்துல ஆவியான நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரா? அதை நம்ம என்ன பண்ணோம்? ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒருவேளை இயேசு வருவாருன்னு சொல்லி சொன்னா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? நம்மளை பார்த்துட்டு அவர் தலை குனிவாரா? இல்ல நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம அதை நம்ம யோசிச்சு பாக்குறோம். நான் உங்களை நியாயம் தெருக்கல, நான் என்ன நானே ஆராய்ஞ்சு பாக்குறேன். கவனிங்களேன், காலத்தை குறித்துதான் அறிவு நமக்கு வேண்டும், கண்டிப்பா வேணும். இல்லைன்னு சொன்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்மளால டெவலப் பண்ணவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சண்டே வருது, ஒரு ஆராதனைக்கு போறோம், நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை நம்ம ஆராதிச்சுட்டு நல்ல அபிஷேகத்தை பெற்று வரோம். அடுத்த ஒரு 6 நாள் தான் நம்ம லைஃப்ல இருக்கிற நம்ம பண்ற காரியம். அடுத்த 6 நாள் நம்ம எப்படி இருக்கிறோம்? திருப்ப ஆவியான சண்டே போகும்போது எப்படி போறோம்? ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நமக்கு இருக்குதா? காலம் நமக்கு போயிட்டே இருக்குது. ஒரு நாளும் என்ன பண்ணி போயிட்டே இருக்குது. ஒருவேளை நேத்து ஆவியானவரால எந்த ஒரு மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வராம போலாம். நம்மளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு கொண்டு வர முடியுமா? அட்லீஸ்ட் நாளைக்காச்சும் கொண்டு வர முடியுமா? ஏன்னா கால நாள் போயிட்டே இருக்குது. யோசிச்சு பாருங்க. சோ காலத்து குறித்துதான ஒரு அறிவு நமக்கு வேணும். இந்த கடைசி காலத்து குறித்து நான் அதிகமா பேசணும்னு சொல்லி உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் நம்மளுக்கு என்ன பண்றோம்? தெரிஞ்சிடும். கொரோனா வந்ததுல இருந்து என்னுடைய காரியம் எல்லாம் எப்ப ஆண்டவர் வருவாருன்னு ஒரு காரியம் தான். நான் முத்திட்டு அடிக்கடி சொல்லுவேன், இந்த கொரோனா வரும்போதே ஆண்டவர் என்ன பண்றாரு? வந்துடுவாரு. ஏன்னா ஆண்டவர் வர்றதுக்கான அறிகுறிகள் உலகத்தானுக்கே தெரிஞ்சு போச்சு. அவன் கால்குலேஷன் போட்டான், இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிரும், இவனுக்கு இப்ப இந்த வைரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டானுங்க, மேக்சிமம் போனா ஒரு 10 வருஷத்துல இதோட வீரியம் அதிகமாச்சுன்னா எத்தனை பேர் நம்ம உயிரோடு இருப்போம்? அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு கிட்ட நமக்கு என்ன பண்றாரு இருக்கிறாரு. சோ இந்த நேரத்துல நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இயேசுவை சந்திக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நம்மளுடைய குடும்பம் ஆயத்தமா இருக்குதா? நம்ம அவங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறோமா? ஒருவேளை இயேசு இப்ப வந்தாருன்னு சொல்லி சொன்னா நம்மளை பார்த்து நம்ம ஏதோ பெருசா அவருக்கு சாதிக்கலன்னா கூட, இவன் என்னை பிடிச்சுக்கிட்டான், இவன் எனக்கு வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? வெளிப்படுத்துல ஒரு வசனம் இருக்குது, பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த அந்த அதிகாரத்தை வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் இதோ பூச்சக்கரத்தில் வரப்போற அழிவுக்கு நான் உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்லி அந்த வசனம் வரும். அதுல ஆண்டவர் தெளிவா சொல்லுவாரு, என்னுடைய வசனத்தை நான் என்னை காத்து கொண்டபடியால் இந்த உலகத்துல வர அழிவுக்கு நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. சோ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அந்தி கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி இயேசு வந்துருவாரு. இயேசு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்தி கிறிஸ்து வருவான். இப்ப அந்தி கிறிஸ்து வரத்துக்கு வைரஸ் வந்துச்சு, அழிவு வந்துச்சு, பாவம் பெருகி போச்சு, எல்லாமே தலைகீழா நடக்குது. இன்னைக்கு ஸ்கூல் இல்ல, காலேஜ் இல்ல, பசங்களால படிக்க முடியல, எல்லாருமே ஒரு கேள்விக்குறிதான். இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த டிஸ்டன்ஸ் கீப்பிங் அப்படி வச்சு இந்த வேர்ல்டு என்ன பண்ணுது? நியூ ஆர்டருக்கு ஃபார்ம் ஆயிட்டு போகுது. என்னன்னு சொல்லி சொன்னா, எல்லாமே கர்த்தருடைய வருகைக்கு தங்களை மாத்திக்குது. ஆனா நாம நம்மளை மாத்திக்கிறோமா? அந்த கேள்வியோடு கூட நான் அதில் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோ இதுதான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி நினைச்சேன். அந்த கன்னிகைகள் தேவனை சந்திக்க போனாங்க. தேவனை கூட போனோம்னு அவங்களுக்கு ஆர்வம் இருந்தது. அவங்களுக்கு தேவனை பத்தி தெரியும். அவங்க கிறிஸ்தவங்க தான். அவங்க கிறிஸ்தவங்களாலாம் அவங்க ஆண்டவரை பார்க்க போயிருக்க மாட்டாங்க. ஆனா இருந்தா கூட அவங்க இவ்வளவு விஷயத்துல கேர்ஃபுல்லா அவங்க இல்ல. அதனால அதை கோட்டை விட்டுட்டாங்க. சோ நம்மளுடைய வாழ்க்கையில கூட நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும் போதே நான் ஆராய்ஞ்சு பார்க்கிறேன். சோ நம்மள நாம என்ன பண்ணலாம்? ஆராய்ஞ்சு பார்க்கலாம். நம்ம கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம். இங்க நீ பெரியவன் நான் பெரியவன்றது இல்ல, நாம எப்படி இருக்கிறோம் அதுதான் நமக்கு முக்கியம். இயேசு வந்தாருன்னு சொல்லி சொன்னா, நீ எவ்வளவு சம்பாதிச்ச, எவ்வளவு படிச்ச, எவ்வளவு சொத்து சேர்த்த அப்படின்னு கேட்க மாட்டாரு. அவர் கேட்கிற ஒரே வாழ்க்கை, என்னை ஏத்துக்கிட்டியா, எனக்காக நீ என்ன செஞ்ச, அதை மட்டும்தான் அவர் கேட்பாரு.
சோ அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல நம்ம தயாரா இருப்போம். கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. நமக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அன்புள்ள பிதாவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீங்க இடைப்படுத்துக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த பொல்லாத காலத்துல நாங்கள் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் காத்து கொள்ளுங்க. உம்முடைய வருகை காண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களுடைய குறைகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா, எங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா தகப்பனப்பா. ஒருவேளை ஆண்டவரே இந்த மீட்டிங்லப்பா இவ்வளவு தூரம் கேட்டு ஆண்டவரே எந்த பிள்ளைகள்னா ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கை குறித்து மனஸ்தாபப்படுவாங்கன்னு சொன்னா கர்த்தருடைய ஜபத்தை கேட்கும்படியாக, இருதயத்தின் ஏக்கங்களை கர்த்தர் கேட்கும்படியா ஜபிக்கிறாண்டவரே. எங்களுக்கு தொடர்ந்து உமக்குள்ள வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க, கிருபை தாங்க. துதிகன மகிமையா ஒருவருக்கே செலுத்தி ஜபிக்கிறோம். இயேசு நாம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.